ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஆண்கள் மட்டுமே கிரிக்கெட்டில் சாதிக்க முடியும் என்ற காலம் மாறி தற்போது பெண்களும் எதற்கும் சளைத்தவர்கள் இல்லை என அனைத்து துறைகளிலும் சாதித்து காட்டி வருகின்றனர். அந்த வரிசையில் இந்திய மகளிர் அணி ICC உலகக்கோப்பையை முதல் முறையாக வென்று சாதனை படைத்துள்ளது. 1970களின் தொடக்கத்தில் இந்தியாவில் மகளிர் கிரிக்கெட் ஒரு புதிய கனவாக இருந்தது. அப்போது பெண்கள் கிரிக்கெட் விளையாடுவது ஒரு அரிய காட்சியாகவே பார்க்கப்பட்டது. அந்த கனவை நனவாக்க 1973இல் இந்திய மகளிர் கிரிக்கெட் சங்கம் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு கிரிக்கெட் வீராங்கனை சாந்தா ரங்கசாமி தலைமையிலான மகளிர் அணி 1976இல் தனது முதல் டெஸ்ட் போட்டியை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக விளையாடியது. அந்த நாளில் இருந்து இந்திய பெண்கள் கையில் பந்து மற்றும் பேட்டுடன் சமூகத்தின் சுவர்களை உடைத்து தங்கள் கனவுகளுக்காக மைதானத்தை அடைந்தனர். ஒவ்வொரு அடியிலும் தங்கள் சுதந்திரத்தின் சத்தம் ஒலித்தது. 1978இல் முதல் முறையாக மகளிர் உலக கோப்பையில் இந்தியா பங்கேற்றது. 1980களில் இந்திய மகளிர் அணி சர்வதேச அளவில் தங்களின் திறமையை காட்டத் தொடங்கியது. அந்த காலத்தில் சுயமாகவே பயிற்சி எடுத்து குறைந்த வசதிகளுடனும் அசைக்க முடியாத உறுதியுடனும் அசத்தி வந்தனர். 1986இல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய மகளிர் அணி முதல் ஒருநாள் சர்வதேச வெற்றி பெற்றனர். இது இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. 2000களில் இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் 2 நாயகிகளான மித்தாலி ராஜ் மற்றும் ஜூலன் கோஸ்வாமி வந்தார்கள். மித்தாலி ராஜ் இந்திய அணியின் கேப்டனாக மிகுந்த அமைதியுடன் நேர்த்தியாக அணியை வழிநடத்தினார். அது மட்டுமில்லாமல் அவர் உலக கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் எடுத்த வீராங்கனை என்ற பெருமையும் பெற்றார். அதே சமயம் ஜூலன் கோஸ்வாமி வேகப்பந்து வீச்சில் அசத்தியவர். பெண்கள் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்த வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார். இந்த ஊக்குவித்து இந்திய பெண்களும் கிரிக்கெட்டில் உலகத்தை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்தனர். 2017ஆம் ஆண்டு லண்டனில் நடந்த மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து போட்டியின் போது மைதானம் முழுக்க இந்திய கொடிகள் பறந்தது. அந்த நாளில் ஹர்மன்பிரீத் கவுரின் அதிரடி சதம், ஸ்மிருதி மந்தானாவின் திறமையான பேட்டிங், விரேதா கிருஷ்ணமூர்த்தி என அணியில் அனைவரும் அருமையாக விளையாடினர். ஆனால் இங்கிலாந்துக்கு எதிராக இறுதியில் வெற்றி கை தவறினாலும் அந்த நாள் இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் ரசிகர்கள் எண்ணிக்கையை பல மடங்காக அதிகரித்தது. இப்போது புதிய தலைமுறையை முன்னெடுத்து செல்கிறார் ஹர்மன்பிரீத் கவுர். அவரது உற்சாகமும் ஆட்டத்தின் தீவிரமும் அணிக்கு புதிய வலிமையை கொடுத்திருக்கிறது. ஸ்மிருதி மந்தானா, ஷஃபாலி ஷர்மா, ரிச்சா கோஷ், தீப்தி ஷர்மா போன்ற இளம் வீராங்கனைகள் இந்திய அணியை உலகின் முன்னணி அணிகளில் ஒன்றாக மாற்றியுள்ளனர். 2023இல் சீனாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுகளில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி புதிய வரலாற்றை எழுதியது. இலங்கை அணியை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்ற அந்த தருணம் மகளிர் கிரிக்கெட்டில் இந்தியா ஒரு புதிய யுகத்தை தொடங்கிய தருணமாக அமைந்தது. 2023இல் தொடங்கிய விமென்ஸ் பிரீமியர் லீக் போட்டி புதிய யுகத்தை ஆரம்பித்தது. இப்போது பெண்கள் கிரிக்கெட் விளையாடுவது ஒரு கனவல்ல, அது அவர்கள் திறமைக்கும் உழைப்பிற்கும் கிடைக்கும் நியாயமான வாய்ப்பு. உலகம் முழுவதும் ரசிகர்கள் மகளிர் கிரிக்கெட் போட்டிகளை பார்த்து உற்சாகப்படுகின்றனர். இது வெறும் விளையாட்டு அல்ல, இது பெண்களின் முன்னேற்றத்தின் சின்னமாக அமைந்துள்ளது. இன்றைய இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி திறமையாலும் தைரியத்தாலும் உலகை ஆச்சரியப்படுத்தும் மணியாக வளர்ந்திருக்கிறது. ஹர்மன்பிரீத் கவுர் அணியின் கேப்டனாக தனது ஆட்டத்தின் தீவிரத்தால் அணியை முன்னேற்றுகிறார். இந்த உலக கோப்பை போட்டியில் ஜெமிமா ராட்ரிகஸ், ஸ்மிருதி மந்தானா, ஷஃபாலி ஷர்மா, தீப்தி ஷர்மா, ரேணுகா சிங் என அணியில் இருந்த அனைவருமே ஒற்றுமையுடனும் தங்களது அதீத திறமையுடனும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ICC மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வென்று சரித்திரம் படைத்துள்ளனர். அவர்களுக்கு பல்வேறு தரப்பினரிடம் இருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. 1970களில் ஒரு சிறிய முயற்சியாக தொடங்கப்பட்டது இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்றிருக்கிறது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தடைகளை மீறி தடம் பதித்து தங்கள் பெயரை வரலாற்றில் பொறித்துள்ளனர். இது வெறும் கிரிக்கெட் கதையல்ல, இது
பெண்கள் எந்த துறையிலும் உலகை வெல்ல முடியும் என்பதற்கான சான்று. ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.